ஹாய் வேர்ஸ் வெல்கம் டு மிஸ்டர் சேனல். நான் உங்கள் இன்னைக்கு வீடியோவில் மெடுசாஸ் வேணாம்ங்கிற ஹாலிவுட் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சில சப்ஸ்கிரைப் இல்லையா, கீழே உள்ள இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் இந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நீங்கள் மெடுசாஸ் வீணாம் இந்த படம் ஒரு ஸ்னேக் ஹாரத்தில் ஜானலில் எடுக்கப்பட்ட படம். இந்த படத்தோட ரன் டைம் பார்த்தோம்னாக்கா 1 hour 23 minutes. இப்போ வாங்க இந்த படத்தோட கதையை என்னன்னு பார்ப்போம். இந்த படத்தோடைய கதையை பார்த்தோம்னாக்கா பெண் உருவம் உள்ள பாம்புகள் பாலியல் தொழில் பண்ணிகிட்டு இருக்கு. அங்கே வர கஸ்டமர் யாராவது ரூல்ஸை மீறிட்டாங்கனாக்க அவங்கள பாம்பாக மாறி கொலை பண்ணிடுறாங்க. இந்த ரூல்ஸ் வந்து கஸ்டமருக்கு மட்டும் இல்லை, அங்கே உள்ள பெண்களுக்கும் அதே ரூல்ஸ் தான். அவங்க யாராவது அவங்க வைக்கிற ரூல்ஸை மீறினாங்கன்னா பாரபட்சம் பார்க்காம நம்மள ஒருத்தவங்கன்னு பார்க்காம கொலை பண்ணிடுறாங்க. இப்படி இருக்கும்போது படத்தோட ஹீரோயின் லோரா அவங்க வந்து தன்னோட ஃப்ரெண்டை பார்க்கறதுக்காக அந்த பாலியல் தொழில் நடக்கிற இடத்துக்கு வராங்க. அங்கே வந்தாக்கா அவங்க என்ன சொல்கிறாங்கனாக்கா, நீங்கள் வந்து இங்கே தங்கணுன்னாக்கா எங்களோட ரூல்ஸை மதிக்கணும், அப்படி இருந்தாக்கா இங்கேயே இருக்கலாம், இல்லைனாக்கா நீங்கள் போயிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோயின் இல்லை நான் பாலியல் தொழில் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே ஸ்டே பண்ணுன்னு சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் ஹீரோயினை எப்படி பாம்பாக மாற்றுறாங்க, அவங்க பாம்பாக மாறி என்ன பண்ணுறாங்க, இதுக்கப்புறம் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் படத்தோட மொத்த கதையே. இந்த படம் பார்க்கறதுக்கு காரணம் படத்தோட போஸ்டர் தான். படத்தோட போஸ்டர் பார்த்தீங்கன்னாக்க ஒரு க்ரீன் கலரில் ஒரு லேடி ஃபேஸ் இருக்கும், பாம்பெல்லாம் வரும். படம் அந்த போஸ்டரை பார்த்தோன்னே டிஃப்ரெண்ட்டான படம் போல் இருக்குது, ஏதோ புதுசாக ஏதோ சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி தான் அந்த படம் பார்க்க வந்தேன். ஆனால் படம் பார்த்ததுக்கு அப்புறம் தெரியுது இந்த படத்தில் ஒரு கர்மாந்திரமும் இல்லை. படம் போஸ்டரை வச்சு படத்தை ஏமாத்துறாங்க. இந்த படத்தில் வந்து ஒரு வாய்க்கா ஒரு 6 மார்க் இருக்கும், அது வாய்க்கான்னு சொல்லலாம். அது பக்கத்தில் ஒரு 4-5 கேரவன் இருக்கும். அது அந்த அந்த செட்டிலே வச்சு படத்தை முடிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 23 நிமிஷம் படம் ஓடுது. 1 மணி நேரம் 23 நிமிஷமும் அந்த கேரவன்லேயே சுற்றி டே அண்ட் நைட்டு வச்சு இந்த படத்தை எடுத்திருக்காங்க. படத்தில் ஒரு கர்மாந்திரமும் இல்லை. இந்த படத்தோட பாசிட்டிவ்னு சொன்னோம்னாக்கா தமிழ் டப்பிங் ப்ராப்பராக பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட செகண்ட் பாசிட்டிவ்னாக்கா இந்த படத்தோட ரன் டைம் தான் 1 hour 23 minutes. படம் ஸ்டார்ட் ஆகிறதும் தெரியாது, முடிகிறதும் தெரியாது, டக்குன்னு ஆரம்பிச்சு முடிஞ்சிடும். இதுதான் இந்த படத்தோட பாசிட்டிவ். மற்றபடி இந்த படத்தில் எந்த விதமான பாசிட்டிவும் இல்லை. இந்த படத்தில் சிஜின்னு ஒன்று பண்ணியிருப்பாங்க, படு கேவலமாக இருக்கும். இந்த போஸ்டரில் மட்டும்தான் சிஜி சூப்பராக இருக்குது, பாம்பெல்லாம் வர மாதிரி இருக்குது. மற்றபடி படத்தில் ஒரு சிஜி நல்லா இருக்காது. படம் படு மொக்கையாக இருக்குது. இந்த படத்தோட ரன் டைம் பார்த்தோம்னாக்கா 1 hour 23 minutes. ஃபர்ஸ்ட் ஹாஃப் போர், செகண்ட் ஹாஃப் போர். மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னா இது ஒரு மொக்க படம். இந்த படத்துக்கு என்னோட மார்க் 5க்கு 1 தருவேன். இந்த படத்தில் அடல் கண்டென்ட் இருக்குது. தயவுசெய்து 18 வயசு மேலே உள்ளவங்க இந்த படத்தை பாருங்கள். ஃபேமிலியோட பார்த்தீங்கன்னாக்கா தர்ம சங்கடம் ஆகிடும். அதனால் தனியாக இருக்கும்போது இந்த படத்தை பாருங்கள். ஓகே, இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, கீழே உள்ள இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் இந்த வீடியோ மிஸ் பண்ணால் பார்க்கலாம். நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் சோஷியல் மீடியா லிங்க்ஸ் தான் கொடுத்துருக்கேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.